பழனி பிரசாதமான பஞ்சாமிர்தத்தை பிடிக்காதுன்னு பெரும்பாலும் யாருமே சொல்ல மாட்டாங்க. பேர்ச்சம்பழம், வாழைப்பழம், தேனெல்லாம் சேர்த்து கையாலேயே பக்குவமா பிசைஞ்ச பஞ்சாமிர்தம் தான் அவ்வளவு சுவையா இருக்கும். இயற்கையான பொருளை சேர்த்து செய்யறதால இது உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமான ஒண்ணு. பஞ்சாமிர்தம் செய்ய தேவையான பொருட்களை இப்ப பார்த்திடலாம். ஒரு தேக்கரண்டி தேன், ஒரு தேக்கரண்டி பசு நெய், 1 கிராம் பச்சை கற்பூரம், 100 கிராம் கற்கண்டு, 1/4 கிலோ பேர்ச்சம்பழம், 1/2 கிலோ நாட்டு சர்க்கரை, 1 சீப்பு தேன் வாழை, 100 கிராம் உலர் திராட்சை, 10 ஏலக்காய். ஏலக்காய், பச்சை கற்பூரம் ரெண்டையும் இப்ப அம்மியில வச்சு நுணுக்கி எடுத்துக்கலாம். ஏலக்காயும் பச்சை கற்பூரத்தையும் பொடியா நுணுக்கிக்கிட்டாச்சு. அடுத்து வாழைப்பழத்தை எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து உரிச்சு எடுத்த வாழைப்பழத்துக்கு கூட எடுத்து வச்சிருக்க பேரிச்சம்பழத்தை சேர்த்துக்கலாம். அடுத்து உலர் திராட்சை, நுணுக்கி வச்சிருந்த ஏலக்காய் பொடி, நம்ம எடுத்து வச்சிருந்த தேன். இதெல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா பிசைய ஆரம்பிச்சிடலாம். பஞ்சாமிர்தத்தை பிசையறதுக்கு முன்னாடி கையில நல்லெண்ணெயோ இல்ல நெய்யவோ தொடவிக்கலாம். வாழைப்பழம் கட்டி கட்டியா இல்லாம நல்லா பிசைஞ்சிட்டு இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். அடுத்து கற்கண்டு, நெய் ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா பிசைய ஆரம்பிச்சிடலாம். பஞ்சாமிர்தத்தை இப்ப நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. பஞ்சாமிர்தம் இப்ப சாப்பிட தயாராயிடுச்சு. இந்த பஞ்சாமிர்தத்தை கைப்படாம சேமிச்சு வச்சிருந்தா 1 மாசம் ஆனாலும் சுவை மாறாம அப்படியே இருக்கும்.